செல் விழுந்ததால் உடனே செத்து போனார். அவர் இறந்து எங்கள் அம்மா ஒரு வண்டில் அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருந்தாக 2 பேர் 3 பேர் உதவி கோண்டாவில் ஒரு மயானத்தில் கொண்டே எரிச்சவர். பெற்றோர்கள் என்ன வேலை செய்தார்கள், எப்படி வளர்ப்பதற்கு சிரமப்பட்டார்கள் அல்லது வாழ்க்கை சகஜமாக இருந்ததா இப்போது இருப்பதை போல? அந்த நேரத்தில் இதை விட இன்னும் எப்படா அடுத்த இதுக்கு போகமாண்ட அடுத்த கட்டத்தை யோசிச்சு நாங்கள் இந்த கட்டத்துக்கு வருவேன் நாங்கள் நினைத்து பார்க்கல. அதெல்லாம் அதுக்கு பிறகு வர்த்தகத்துறை தான் உங்களுடைய துறை அப்படி என்று நீங்கள் தெரிவு செய்தீங்களா அல்லது ஒரு விபத்தா நீங்கள் அதுக்குள்ள வந்து? கல்வி கற்ற காலத்திலேயே மதிய நேரத்துக்கு பின்னால் அவைக்கு உதவி செய்கிறதுக்கு போய் அதுக்குரிய புகையில் வர்றது அந்த வேலைகள் அப்படியான வேலைகளே செய்து கொண்டு தான் இருந்தேன். நீங்கள் ஒரு தொழில் என்று செய்ய வழிகிட்டு எவ்வளோ முதல் போட்டிங்க, செய்த முதல் தொழில் என்ன? பசங்களில் இப்போ செத்து வேலைக்கு பூட்டிடுவாங்க. சண்டையில் வேண்டாம் 6 லிட்டர் 12 லிட்டர் பெட்ரோல் பண்ணி வந்து போர்வாராக்கள் பெட்ரோல் விற்று ஒரு 2 கிலோமீட்டர் இடவழியும் பெறாது. நல்லூர் அடிக்கும் கொக்கிலுக்கும் அப்படியான ஒரு இடவழிக்குள்ளே இருந்து கூட ஒரு தந்தையோட இறுதி சடங்குல கூட நாங்கள் பங்கு பெற்றியல. மனசுக்கு பிடிச்ச தொழில் என்ன இதை சொல்லுவீங்க? பிடிச்சன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் விருந்தோம்பல் வந்து ஒரு நல்ல தொழில். அது ஒரு சந்தோஷமான தொழில். சரியாக ஆக்களை ஹப்பியாக அனுப்பிடமாண்டா சந்தோஷமான தொழில். அதுக்கு கணக்கு நான் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, இன்னொரு துறையில் இருந்திருக்கலாமே, அல்லது பிடிச்ச ஒரு வேலையை செய்திருக்கலாம் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கேன். எல்லா வசதியோடையும் நல்ல சந்தோஷமாக தான் நான் இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. பெருசாக ஆனால் கல்வி கற்றிருந்தால் நான் இன்னொரு படி மேலே போயிருப்பேன் என்ற. இந்த வாரம் சந்திக்கிறோம். இது நக்கீரன் சபை பிரமுகர்களுடைய அறியப்படாத பகுதிக்கு நிகழ்ச்சியில் நோக்கம். அதில் வந்து பின்ப கதை வெட்டியாச்சு ஆட்சியில் திருவிழா நடக்குது. சரியா, நயினாரிவு நாகபூஷணியம்மன் கோயில் விழா, அவட நிறைய திருவிழாக்கள் ஊரில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அப்படித்தான் இருக்கும். வணக்கம் மக்களே, வணக்கம் ஷியா. காடுமடெல்லாம் தாண்டி குறிப்பாக யாத்திராவுடைய முக்கிய பெருடன் வர்த்தகத்துறையை பொறுத்தவரை அது மாதிரி தான் இந்த ஆஞ்சநேய திருவிழாடைகளை வந்து கூட அந்த ஊர்க்காரர் வந்து விரதம் இருப்பினர். அந்த ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு வரை நாங்கள் அறிமுகப்படுத்துறதை தாண்டி பல்வேறுபட்ட விஷயங்களை பேசலாம். வர்த்தகத்துறையை பொறுத்தவரை ஜெகன் அண்ணன் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் தவிர்க்க முடியாது. ஜெகசீலன், வணக்கம் அண்ணன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாற்றம் இல்லை. ஒரு மாற்றம் இல்லை. சரி, உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, உங்களுடைய ஒரு நயினாதீவு, பெற்றோர்கள் சகோதரர்கள் எப்படி வாழ்க்கை தொடங்கியது? 100% நயினாதீவில். என்னுடைய தந்தையார் நயினாதீவு, தாயார் கொக்குவில் தென்மராட்சியை சேர்ந்தது. வாழ்க்கை ஆரம்பகால வாழ்க்கை சிறு வயது தானே. அது ஆரம்பத்தில் கொக்கியில் பிறந்து கொக்கியில் வளர்ந்துனாங்கள். கொக்கில் ராமகிருஷ்ணா பாடசாலையில் நான் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்த நாங்கள். தொடர்ந்து பின்னர் ஆண்ட 5 பேரையும் கொக்கில் ராமகிருஷ்ணா பாடசாலையில் கல்வி பயின்று அதன் பின்னர் கொக்கில் இந்து காலேஜ் இடைநடுவில் விட்டுட்டு நயினாதீவிடம் போயிருந்த நாங்கள். அங்கே ஒரு 2 ஆண்டுகள் கல்வியற்று பின்னர் இடைநிறுத்தி போட்டு இங்கே வந்து இப்படி ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கையில் அதால் சுற்றி வைத்தியசாலையும் கடைசியாக ஒரு 10 மாதம் கல்வி கற்று தான் என்னோட கல்வியை இடைநிறுத்தினான். சரி, சகோதரர்கள் பெற்றோர்கள் இவர்களுடைய பற்றி சொல்லுங்கள். எனக்கு என்னுடைய தாய் தந்தையர் 3 ஆண் சகோதரங்கள். முதல் 3 அண்ணர் தம்பி, அதன் பின்னால் 2 தங்கச்சி, 5 பேர் மொத்தம். அப்பா அம்மாவோட சேர்த்து 7 பேர். பெற்றோர்கள் என்ன வேலை செய்தார்கள், எப்படி வளர்ப்பதற்கு சிரமப்பட்டார்கள் அல்லது வாழ்க்கை சகஜமாக இருந்ததா இப்போது இருப்பதை போல? அது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தான் வாழ்க்கை ஓடினது. என்னுடைய தந்தையார் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் கொழும்பில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் இருந்தவ, வெள்ளவத்தை மைரா பிளேஸில். பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு வாகன சாரதியாக தான் இருந்தவர். அதனால் பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்க்கை ஓடினது. அதனால் எங்களோட படிப்புகளை கூட தொடர்ந்து ஒழுங்காக படிக்கல சூழ்நிலையும் உருவாகினது. சரி, அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படி ஆகும்?
அது எனக்கே தெரியாதவன் தான் இந்த நிலையில் உணர்ந்து விட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அந்த நேரத்தில் இதை விட இன்னும் எப்படா அடுத்த இதுக்கு போகமென்ற அடுத்த கட்டத்தை யோசிச்சு நாங்களே இந்த கட்டத்துக்கு வருவேன் நாங்கள் நினைச்சு பார்க்கல. அதெல்லாம் கடவுள்கிட்ட செய்ய விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை, நேர்மைத்தன்மையாக தொழில் செய்யணும், அதுகளெல்லாம் முக்கியம். சரி, ஜெயரண்ணா வந்து படிப்பெல்லாம் நிப்பாட்டிங்க, 4-5 பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்கன்ற விஷயம் சொன்னீங்க. இடையில வந்து நைனாதேவுக்கும் போய் எல்லாம் சுற்றி வர்றீங்க. அதுக்கு பிறகு வர்த்தகத்துறை தான் உங்களுடைய துறை அப்படின்ட்டு நீங்கள் தெரிவு செய்தீங்களா இல்லை ஒரு விபத்தா நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? விபத்தா வந்தேன்னு தான் சொல்லணும், அப்படி என்று தெரிவு செய்யவும் இல்லை. வர்த்தகத்துறைக்கு என்ன தயார்படுத்தின ஆளாயின்னு நான் இருக்கல ஆரம்ப காலத்தில். ஏனெண்டா குடும்ப சூழ்நிலை, அதால் சிறு வயதிலேயே அந்த எங்களோட அம்மாட சௌரங்கள் கொக்கையில் சுருட்டு வேலை அதுகளுக்கு போகிறது. பள்ளிக்கூடத்தில் ஆண் 5 வரையும் கல்வி கற்ற காலத்திலேயே மதிய நேரத்துக்கு பின்னால் அவைக்கு உதவி செய்கிறதுக்கு போய் அந்த அதுக்குரிய புகையில் வர்றது அந்த வேலையெல்லாம் அப்படியான வேலையிலே செய்து கொண்டான் இருந்தேன். அப்போ எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 10 ரூபா. 10 ரூபான்றது இப்போத காசில் பார்த்தா இப்போதைய காசு ஒரு 500 ரூபா அப்படி தான் வரும். அது பகுதி நேரம் தானே, மத்தியானத்துக்கு பிற்பாடு. சரி, நீங்கள் ஒரு தொழிலண்டு செய்ய வழிக்கிட்டு எவ்வளோ முதல் போட்டிங்க? செய்த முதல் தொழிலண்டு? நான் தொழிலண்டு நான் ஆரம்பிக்கவில்லை, அது தானாக ஆக்சிடெண்டாக ஒரு தொழில் மாதிரி உருவாகினதொழிய அதுக்கண்டு முதலீடு ஒன்றும் போடவில்லை. இது சுருட்டு வேலை செய்து அதுக்கு சம்பளம் பண்ணுறது, பள்ளிக்கூட லீவு நாளையில் வேலை செய்கிறது, அப்படியான வேலையெல்லாம் செய்து கொண்டு வந்தது. பின்னர் நைனாதியில் போயிருந்தால் அங்கேயும் ஒரு தொழில் செய்யலை. அண்ணன் தம்பியாக கொஞ்சம் உடம்பு கச்சானாக்கள் தோட்டம் கொத்துறதுக்கு அது போவிட்டேன். நான் அந்தளவு இல்லை. அப்போவும் என் மைண்டில் கொஞ்சம் வர்த்தக ரீதியான இது இருந்தது. அங்கே இருந்து சாமானை கொண்டு வந்து அந்த வெங்காயம் அந்த வெங்காயத்தால் அப்படி சில நேரம் அந்த பெட்ரோல் நெவிக்காய் அதுகள்லேருந்து வந்தால் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் கொடுக்குறது. எங்களோட அப்பா ஒரு வாகன சாரதியாக இருந்தவர் தானே. அந்த காலத்தில் போர் அந்த காலம்தானே 84-85. அதால் நான் இலகுவாக அந்த இந்த நடப்பாதை வியாபாரம் மாதிரி பெட்ரோல் மண்ணெண்ணெய் வியாபாரத்துக்கு இறங்கிட்டேன் சிறு வயதிலே. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுலையோ. அப்போ அது நச்சது மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செய்யணுன்ற யோசனை இருந்திருக்கு தானே? அதில் குழந்தை பிள்ளைத்தனமாக ஒரு டவுனுக்குள்ளே பசங்களில் இப்போ செத்து வேலைக்கு பூட்டிடுவாங்க. சண்டையில் வேண்டாம் 6 லிட்டர் 12 லிட்டர் பெட்ரோல் பண்ணி வந்து போர்வாராக்கள் பெட்ரோல் விற்று இதண்டு. ஆனால் எனக்கு அந்த சிறு வயதிலே வாகனம் ஓட தெரியும். எனக்கு 15 வயசுலேயே கார் என்னென்ன அந்த வீட்டை வாகனம் நிற்கிறதால டாக்ஸி அதுகள் ஓட தெரிஞ்சதால் அதில் எடுத்து பெட்ரோலை இழுத்து கொண்டு விற்கிறது. அப்படி 2 ஆட்டோ முச்சக்கர வண்டி வச்சுருந்தேன் நான். ஆரம்ப காலத்தில் உண்மையை சொல்ல போனால் ஒரு 13,500 ரூபாய்க்கு முதலீடு செய்தேன்னா நான் ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டினது தான் இந்த முதல். அதை வாங்கி என்ன செய்றீங்க? ஆக்களை ஏற்றி இறக்குறது? ஆக்களை ஏற்றி ஆட்டோ. அப்போ ஒரு 5-10 ஆட்டோ தான் யாழ்ப்பாணத்தில் இருந்தது ஆட்டோ ஓடுறது. ஆனால் அது சாத்தியப்படையில் என்னென்னா நான் வேண்டினது வந்து கொஞ்சம் பழைய மாடல். அது வந்தால் சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் இருக்கும், முன்னுக்கு தான் இன்ஜின் இருக்கும். அப்போ ஒரே பழுது வந்து அதால் சிரமப்பட்டு, ஆனால் நான் அந்த பெட்ரோல் வியாபாரத்தையும் சேர்த்து செய்ததால் அது கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருந்தது. பின்னர் அது 87ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி வரைக்கும் அது செல்விழுந்து அப்படியே இல்லாமல் போயிட்டு. அந்த நேரம் மனநிலை எப்படி வந்துச்சு? அந்த நேரத்தில் இனி சொல்ல முடியாத அளவு மனநிலை. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். நாங்கள் நல்லூர் அடியில் நானும் தங்கச்சியும் தம்பியும் இருந்த நாங்கள். எங்கள் அப்பா அம்மாவும் கொக்கியில் கொக்கில் ராமசாமியில். அம்மா அப்பாவை வீட்டை விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் வீட்டையும் பக்கத்தில் விட்டுட்டு நல்லூர் அடிக்க எங்கள்கிட்ட வந்துட்டான். அப்போ யாரோ ஒரு ஆள் அதுக்குள்ளால் வந்து இப்படி அப்பாவுக்கு உடம்பு இல்லாமல் இருக்கண்டு, கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னது. அப்போ அம்மா திரும்பி அதுக்குள்ளால் சரியான சிரமப்பட்டு வந்து சேர்ந்துட்டு அப்பாட்ட அந்த செல் விழுந்தது கொக்கில் ராமஸ்டா பள்ளிக்கூடத்தடியில் இந்தியன் ஆர்மியில். அவருக்கு கொஞ்சம் அந்த எஃபெக்ட் ஆக்கிட்டுது. அதோட அவர் அல்கஹாலுக்கு கொஞ்சம் அடிக்டானால் அதுகள் இல்லாமல் இருந்ததறியா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இந்த செல் விழுந்ததால் உடனே செத்து போனார். அவர் இறந்து எங்கள் அம்மா ஒரு வண்டில் அங்கே அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருந்த 2-3 பேர் உதவி கோண்டாவில் ஒரு
மயானத்தில் கொண்டே எரித்தவர். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறோம். எங்களோட நான் சௌரம் எங்களோட அண்ணர் அப்போ இல்லை, அவர் இந்தியாவில் இருந்தவர், கொல்லிமேடையன் அவர் வேறொரு இதில் இருந்தவர். அப்போ அவரும் வந்துட்டார், வந்து வெளிக்கடையில் இருந்த வெளிக்கடை சிறைச்சாங்க. அப்போ நாங்கள் இதுக்குள்ளால வர இயலாத கட்டம். அப்படி இருந்தும் பின்னேரம் வந்து சேர்ந்துட்டோம். ஒழிச்சு கடவை அந்த கொக்கில் பாம ஸ்கூல் அடியால் வந்து அந்த 10-7க்குள்ளால் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவன் வந்து நாம் போய் பார்க்க, நானும் தம்பியும் போய் பார்க்க அப்பாட உடல் எரிஞ்சு சாம்பலாக அந்த புகை எரிஞ்சு கொண்டு இருந்த கட்டத்தில் பார்த்தது. ஒரு 2 கிலோமீட்டர் இடைவெளியும் பெறாது, நல்லூர் அடிக்கும் கொக்கிலுக்கும். அப்படியான ஒரு இடைவெளிக்குள்ளே இருந்து கூட ஒரு தந்தையாரோட இறுதிச் சடங்குல கூட நாங்கள் பங்கு பெற்ற இயலாத அளவு நிலைமை இந்திய இராணுவம் அந்த டைமில் இருந்த காலம். நீங்கள் நிறைய பேர் செய்துதான் ஒவ்வொரு வேலையிலும் கடந்து. இப்போ கிரீன் கிராஸ் அதனுடைய ஆரம்ப கிரீன் கிராஸ் ஹோட்டல் ஆரம்பத்துக்கு முதல் நான் திருநெல்வேலியில் மண்ணெண்ணெய் பெட்ரோல் வியாபாரம் மொத்த வியாபாரம் செய்கிற காலத்திலேயே நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடை ஒன்று கொள்வன செய்ததால் ஜெகன் ஃபார்மசி என்று தான் அது ஆரம்பித்தேன். நாங்கள் அது கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்ந்து நாங்கள் வெற்றிகரமாக செய்தது. அந்த காலப்பகுதியில் அதெல்லாம் ஒரு கொள்வன செய்யப்பட்ட பொருள்கள். அப்போ அதில் எங்களோட ஸ்டோர் ஆயம் இருந்தது. அதே நேரத்தில் நான் அந்த கொழும்புலேருந்து பொருட்களை கொண்டு வர கஷ்டமான காலமாக இருந்ததால் இந்தியாவில் இருந்து ஒரு மனுவல் பிஸ்கட் அடிக்கிற ஒரு மிஷின் கொண்டு நான் அந்த இது இயந்திரம் அதை கொண்டு மனுவலாக ஒரு 2400 பேக்கெட் பிஸ்கட் பேக் பண்ணுவோம். அப்போ கப்பலில் கொண்டு வர ஒரு கப்பலுக்கு 4 லட்சம் ரூபா செலவுண்டா அது மிச்சம் தானே. அது பெரிய கைகூடையில் எங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகல. அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போ ஸ்டோராக இருந்தது. அதை நாங்கள் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைகிற காலப்பகுதியில் தான் விடுதியாக மாற்றம் செய்தாங்க. ஏற்கனவே முதல் ஒரு ஆள் விடுதியாக வச்சுருந்தபடியாக இலகுவாக மாற்றம் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு சிறிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. நிறைய வர்த்தகத்துறை அல்லது நிறைய தளங்களில் உங்களுடைய வர்த்தகம்ன்றது இருந்திருக்குது. மனசுக்கு பிடிச்ச தொழில் என்றால் இதை சொல்லுவீங்க? எல்லா தொழிலையும் கஷ்டங்கள் என்று இருக்க தான் செய்யும். அது உண்மையில் மனதுக்கு பிடித்தண்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் விருந்தோம்பல் ஒரு நல்ல தொழில். அது ஒரு சந்தோஷமான தொழில். சரியாக ஆக்களை ஹாப்பியாக அனுப்பிடமாண்டா சந்தோஷமான தொழில். அதுக்கு கணக்கு கஷ்டங்கள் இருக்குது. பணியாளர்களை கொண்டு இந்த நாளையில் பணியாளர்களை கையாளுறது இலகுவான காரியம் இல்லை. அதால் சிரமத்தின் மத்தியில் அதுகளையும் கொண்டு செலுத்தக்கூடியா இருக்குது. சரியான முறையில் படிச்சுன்னா என்ன ஆகிருப்பீங்க? எனக்கு ஒரு எய்மே இருக்கே இல்லை. இப்போ கல்வித்துறையில் உண்மை சொல்ல போனால் இப்போ சொல்லி என்ன இருக்குது, எய்மே இருக்கே இல்லை. ஆனால் காசு உழைக்கணுமென்ற ஒரு கொள்கை ஒன்று இருந்தது. ஏனென்றா அந்த வறுமையில் எங்களோட குடும்ப நிலைமை இருந்ததால் அதுலேருந்து மீண்டு பெறணுமென்ற கொள்கை இருந்ததே தவிர அம்மா அப்பா சகோதரங்கள் அதோட நிலைமை அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு சிச்சுவேஷனை இருந்ததால் இதில் இருந்து நாங்கள் மீண்டு பெறணும் என்ற ஒரு நிலை தான் ஓடிக்கொண்டு வந்தது. ஆனால் அது கைகூடினது. அது உண்மையாக சந்தோஷமான விஷயம். சின்னல நீங்கள் கஷ்டப்படுன்னு சொன்னீங்க. பெற்றோர்கள் சில விஷயத்தை சொல்லி தான் வளர்ப்பார். இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைய விளைய நீ இப்படி வரணும் அல்லது இப்படி வரணும்னு சொல்லி யோசனை இருப்பீங்க தானே. நீங்கள் என்ன வரணும்னு சொல்லி உங்களோட அப்பா அம்மா யோசிச்சாங்க? அதுதான் அந்த அறிவுரையை சொல்கிற நிலைமையில் இருக்கே இல்லை. நான் சொன்னேன் எங்களோட அப்பா கொஞ்சம் எங்களோட அப்பாவோட உண்மையை சொல்ல போனால் 12 சகோதரம் மூத்தது அப்பா தான். அந்தளவு அறிவுரை சொல்கிறக்கூடிய நிலையில் அவர் இருக்கே இல்லை. அவர் வான சாரதியாக தானே இருந்தவர். நட்கோளுக்கும் கூடுதல் அடிமை இதாண்டதால் அவர் அந்த அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவர் இருக்கே இல்லை. நாங்கள் அந்த சிறு வயதில் வேலைக்கு போய் உழைச்சி கொண்டால் அதை எடுத்து அதில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய நிலைமை தான் அண்டை நிலைமையில் இருந்தா. வேறு நிலைமை அம்மாட நிலைமை. அம்மா தான் கஷ்டப்பட்ட உண்மை சொல்ல போன எங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கான 100 விதமான கஷ்டம் எங்களை அம்மா தான் சாரும். எல்லாத்தையும் சமாளித்து எங்களை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து விட்டது. சரி, சகோதரர்கள் வீட்டில் அந்த காலத்தில் யார் குலப்படி? குலப்படி தம்பி குலப்படி.
கொஞ்சம் சிறுவயது கொஞ்சம் துடியாட்டம் குழப்படி. அதால் இந்திய இராணுவத்தில் ஒரு முடிச்சு 2-3 வருஷம் இருந்தார். அப்புறம் வந்தார். பிறகு திருப்பி இருந்து பிறகு வந்து சிரமப்பட்டு அம்மா அவரோட சரியாக கஷ்டப்பட்டவ அண்ணரோடையும் தம்பியோடையும். அவர் ஃப்ரான்ஸில் போய் 30 வருஷம் இருந்து இப்போ திருப்பி வந்து இங்கே இருக்கிறார் எங்களோட. சரி, ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் நிறைய பள்ளிக்கூடம் படிச்சு மாறி 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 பள்ளிக்கூடம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். நல்ல என்னோட தொடர்பில் இருப்பேன். நான் ஒரு இடத்துல இருக்கிறதால அது இலகுவாக என்ன அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதால அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. உண்மையாக இப்போ கொக்கில் ராமஸ்னா பள்ளிக்கூடம் கூட கொஞ்சம் அழிவு நிலையில் போய் கொண்டிருந்தது. அதால் பழைய ஓல்ட் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து நானே நேரடியாக நின்று அந்த பாடசாலையை ஊர் மக்கள் எல்லாத்த உதவியோடையும் புனரமைச்சு நல்ல பாதைகள் அதுகள் போட்டு பழைய கட்டிடங்களை புதுப்பிச்சு கனடாவில் உள்ள ஒரு சுரேஷ் அண்ட் ஸ்பெஷல் அவர் ஒரு பெரிய முதல் தந்தவர் எல்லாம் செய்து நல்ல நிலையில் கொண்டாந்து விடுறதுக்கு பழைய மாணவர்களோட இதால் தான் நான் செய்தேன். கிட்டத்தட்ட 15 மில்லியனுக்கிட்ட முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ போய் அதை யோசிச்சுக்கிறீங்களா? நான் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, இன்னொரு துறையில் இருந்திருக்கலாமே, அல்லது பிடிச்ச ஒரு வேலையை செய்திருக்கலாம் அப்படின்னு போய் அதை யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் யோசிக்கிற அளவுக்கு என்ன ஏதோ கடவுள் என்ன அந்த நிலைக்கு கொண்டாந்து விட இல்லை. இதை விட நல்லா இருக்கிறதுக்கு ஒன்றும் எனக்கண்டா தெரியல. இது எல்லா வசதியோடையும் நல்ல சந்தோஷமாக தான் நான் இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. பெருசாக ஆனால் கல்வி கற்றிருந்தால் நான் இன்னொரு படி மேலே போயிருப்பேன்ன்ற ஒரு இது இருக்குது. அதை இருக்காம விடாது. சில இடங்களில் போய்க்க அந்த மன இது இருக்குது. சரி, நான் வந்து கொஞ்சம் இப்போ நாங்கள் எந்த திட்டத்தை செய்தாலும் அதை எதிர்காலத்தில் கொண்டு போகக்கூடிய அளவு சிச்சுவேஷன் இருக்கணும். அது வந்து இப்போ எங்களோட பிள்ளைகள் 3 பேர் இருக்கீங்க. அதை எந்தளவு தூரம் இதை காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீனேன்றது எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்குது. என்ன அனுபவம் இருந்தாலும் அந்த விஷயத்தை என்னால் 100% அடித்து சொல்லிடலாது. எல்லாம் பார்க்கினா பிஸ்னஸுக்கு இன்வால்வ் ஆகிட்டினா எல்லாம் சரியாக இருந்தாலும் அதை சொல்லிடலாது. ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டானே. என்ன விடிய எழுப்பினா வேலை செய்யத்தானே வேணும். இப்போ நாங்கள் சங்கிலியங்கோட்டையிலேருந்து ஒரு ஹோட்டல் கட்டி கொண்டிருக்கிறோம். முற்று முழுதாக மிரக்கறி சாப்பாடு, வெஜிடேரியன் ஹோட்டல். அது இப்பொழுது முடிகிற நிலையில் வந்தோன்றிருக்கு. காலையிலேயும் அது சம்மந்தமாக போய் நின்று பெரிய வேலைகளில் நின்று ஒரு வேலையில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் வந்து நிற்கிறோம். அப்படி இது முடிய அடுத்தது அப்படின்ட்டு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் செய்து கொண்டு போய்க்க அந்த பின்னால் அப்படி ஒரு ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி ஓடி செய்கிறோம். இதை எந்தளவு தூரத்தில் அடுத்த கட்டம் என்ன மாதிரி போகுதுன்றது யோசனையும் இருக்கத்தான் செய்யும். சரி, ஒரு பக்கம் இந்த வர்த்தகத்துறை உங்களுடைய பெற்றோர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு பிறகு திருமணம். பேச்சு திருமணமா காதல் திருமணமா? அது காதல் திருமணம். பேச்சு திருமணம் எங்களோட உறவினர், எங்களோட அம்மாவோட ஒரு அண்ணட்ட மகள் தான். இடம்பெயர்ந்து போகிற காலத்தில் எனக்கு குண்டடிபட்டு இதுக்குள்ள செல் இருக்குது, இதுக்கு பீஸ் இருக்குது. இப்போ எடுக்கலாது ரோட்டால் போய்க்க. அதால் இடம்பெயர்ந்து போய் தென்மராட்சிலாம் இருந்த நாங்கள் அந்த காடப்பகுதிகளில் உள்ள இப்போ 6 பெண் சகோதரங்கள் ஒய்ஃப், எங்களோட ஒய்ஃப் கூட. அதில் ஒரு ஆள் 3வது. அந்தளவு இதுவாக அளவுக்கான காதல் இல்லை. ஆரோக்கியம். யார் காதலை முதல்ல சொன்னது? காதல் நண்டு அப்படி சொல்லி செய்தன்ற அளவுக்கு இல்லை. 2 பேரும் ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சதால் திருமணம். மாமா அம்மா எல்லாம் ஒரே இது தானே. கொஞ்சம் எங்கட அம்மா கவலையாக இருக்கும். 6 பொம்பளை பிள்ளைகள் உள்ள பூரான. நீங்கள் திருமணம் செய்ய போகிறேன்னு சொன்னோன்னு அம்மா என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறது முதலே அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் உறவினர் தானே. அதால் தெரிஞ்சிட்டது. ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க இல்லை. வேறு நான் அந்த நிலையில் ஓரளவு செட்டிலாக இருந்தால் தானே அந்த காலப்பகுதி என்னென்ன ஏன் ஃபார்மசி வேறு பிஸ்னஸ்கள் அப்படி என்ன 95, 96, 97 எல்லாம் இருக்குது தானே. எனக்கு அதால் பெரிய சிரமம் ஒன்றும் இருக்கு இல்லை. சரி, அதாவது ஒரு தந்தையாக உங்களுடைய வந்து ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்ல போனால் எந்த ஒரு விஷயமும் நாங்களாக தேடித்தான்
எங்களை நகர்த்தி கொண்டு போனாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அவர்களாக ஒன்றும் நகர்த்த தேவையில்லை, இருக்கிறத சரியான முறையில் நகர்த்திட்டீங்கன்னா அது எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு சரியாக கொண்டு போய் அதை ஒரு சக்ஸஸ் ஆக்கினேன்னா அது பெரிய திருப்தியாக இருக்கும். நீங்கள் நிறைய சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றக்கூடிய இடர்பாடுகள் அதிகம் இருக்குது. அது உங்களோட பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்கு இப்போதாவது சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறீங்களா? அவர்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பமும் அது ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு அமையே இல்லை. ஒன்று அமைஞ்சாலும் அதை இந்த தூரம் அதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது இப்போவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது அமையாத படியாக அப்படி இருந்ததோ சரியா அப்படின்னு சொல்லலாம். அமைஞ்சால் அதை தாண்டி எப்படியும் போகத்தானே வேணும். அப்படியான சந்தர்ப்பம் அதுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். என்ன எல்லாம் அவைக்கு என்ன தேவைப்படும்ன்றதை முன்கூட்டியே நாங்கள் செய்து வைக்கிறதால அதால் அவர்கள் அதை அந்த பக்கத்தையே பார்க்காம ஒரு பக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஜெகனனோடு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, இடைவேளை.